ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஸ்பெக்ட்ரம் தமிழ் ஒரு மாபெரும் கருத்து கணிப்பை மண்டல வாரியாக 234 தொகுதிகளையும் நடத்தி இருக்கு. ஒவ்வொரு வீடியோலையும் மண்டலம் வாரியாக அதிமுகவுக்கு எவ்வளவு இடம், திமுகவுக்கு எவ்வளவு இடம் சொல்லி இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை பார்த்துட்டு வரோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க இருப்பது தென் தமிழ்நாடு, தென் மண்டலத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 42 தொகுதிகளை கணக்கில் எடுத்து பார்க்கும்போது அதிமுகவுக்கு 22 25 தொகுதிகளுக்கான வாய்ப்பு பிரகாசமாகவும், திமுகவுக்கு 18 20 அப்படின்றது இருக்கு. இப்பதான் ஒரு ஆச்சரியப்படத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி தன்னுடைய கவுண்டிங்கை இந்த தென் தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்றாங்க. 1 தொகுதிகள் பெறுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இங்க பிரகாசமா இருக்கு. தாவேகா இதில் ஒரு தொகுதி அப்படின்ற மாதிரியான ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. இது பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் பாக்கியவர்களும் அரசியல் விமர்சகர் வெங்கடேசன் அவர்கள் மணிக்கிறார்கள். இருவருக்கும் வணக்கம். வெங்கடேசன், உங்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். இப்ப இது என்னன்னா, ரிசல்ட் திமுக அதிமுக அப்படிங்கிறதுல இருந்து மாறி நாம் தமிழர் கட்சியும் தாவேகாவும் இந்த தென் தமிழ்நாட்டுல தன்னுடைய கவுண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களே, இது களத்துல எதிரொலிப்பு உண்மையிலேயே அந்த நிலவரம் அந்த மாதிரிதான் இருக்கா? இல்ல, இது தென் தமிழ்நாட்டுல நாம் தமிழர் கட்சி தாவேகா இரண்டும் ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஒரு நீங்க கொடுத்திருந்தாலும், நாம் தமிழர்களுடைய பெரும்பான்மையான ஓட்டை யார் எடுப்பாருன்னா தாவேகா தான் எடுப்பாங்க. இன்னைக்கு தாவேகாவுடைய ஓட் ஷேர் எங்கிருந்து எடுக்கிறாங்கன்னா, திருமாவளவனுடைய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்தும் நாம் தமிழர் கட்சியிலும் தான் எடுப்பாங்க. இது பட்டியலின சகோதரர்களுக்கான மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை தாவேகா வைத்திருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு மாற்றம் இல்லை. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்தில் போட்டியதுனால விவசாயிகளுக்காக நாங்கள் இருக்கிறோம், அதனால விவசாயிகள்லாம் தனக்கு ஓட்டு போடுவார்னு அண்ணன் சீமான் அவர் நினைக்கிறார். இங்க நிறைய பேருக்கு தெரியாது, இந்திய குடியரசு கட்சியை சேர்ந்த அத்வாலே அவரும் அதே சேம் விவசாய சின்னத்தில் தான் தமிழ்நாட்டில் போட்டிடுறாரு. குறிப்பா நாம் தமிழர்கள் கட்சி எங்கெங்க போட்டிடுறதோ அங்க எல்லாம் அவர் போட்டிடுறதா ஒரு செய்தி இருக்கிறதுனால அந்த ஓட் ஷேர் எந்த அளவு பிரியும் அப்படின்றது ஒண்ணு. பிளஸ் இப்ப கூட பாத்தீங்கன்னா பெரம்பூர்ல விஜய் ஒரு 15 விஜய் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஜோசப்ன்ற பேர்ல 10 பேர் வேட்புமனு தாக்கல் பண்ண மாதிரி அந்த சின்னத்திற்கான ஒரு பிரச்சனை ஒன்றும் இருக்கிறது அப்படின்றத இங்க நம்ம பொது வழியில ஒண்ணு சொல்லணும். ரெண்டாவது, இன்னைக்கு காரைக்குடியை எடுத்துக்கிட்டீங்கன்னா எதுக்கு சீமானவர்கள் காரைக்குடியை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்க. இப்ப நீங்க 1 to 2 போட்டதெல்லாம் காரைக்குடியை பேஸ் பண்ணி தான் போட்டிருக்கீங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எழிலரசி ஒருத்தவங்க நிற்பாட்டிருக்க நாம் தமிழர்கள் கட்சியை சேர்ந்தவங்க வெறும் 25,000 ஓட்டு தான் அவங்க வாங்கினாங்க காரைக்குடியில. அந்த 25,000 ஓட்டுன்றது ஒரு பலமா அண்ணன் சீமான் அவர்கள் நினைக்கிறார். பிளஸ் அன்றைக்கு தமிழக வெற்றி கழகன்ற விஜய் கட்சி அங்க இல்லை. அதே காரைக்குடியில தேர்போகி பாண்டி 2021 எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட 40,000 ஓட்டுகள் வாங்கி எச் ராஜாக்கு அடுத்தபடியா மிகப்பெரிய ஒரு சக்தியா நிரூபிச்சாரு. 2024 தேர்தலையும் அங்க இருக்கக்கூடிய முக்குளத்தூர் சமுதாயத்தின் ஓட்டை ஒரே கன்சாலிடேட்டா பெற்ற ஒரு வெற்றி வாங்கி சூடினார். இப்ப அவருக்கு என்னன்னா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், ஏடிஎம்கே, பிஜேபி 3மே சேர்ந்து இருக்கிறது பலமாவது. அவருக்கு பெரிய பலமா காட்டுறப்ப இங்க எழிலரசி வாங்கின அந்த 25,000 ஓட்டை வைத்து தான் வென்றெடுக்க முடியும் அப்படின்னு அவர் நினைக்கிறது எனக்கு பெரிய சாத்தியமா படல. ஒண்ணு. ரெண்டாவது எல்லா இடத்துலயும் நாம் தமிழர் கட்டுகிற ஒரு தவறா நான் என்னுடைய பார்வையில எப்படி பாக்குறேன்னா, செகண்ட் லைன் லீடர்ஷிப்னே எங்கேயுமே நாம் தமிழர் கிடையாது. இப்ப நீங்க நல்லதோ கெட்டதோ ஏடிஎம்கே டிஎம்கே எடுத்தீங்கன்னா குறுநில மன்னர்கள் மாதிரி ஒரு மாவட்டத்துல மிகப்பெரிய பலம் பொருந்திய ஆட்கள் இருப்பாங்க. இப்ப கே நேருனா திருச்சி, திண்டுக்கல்னா ஐ பெரியசாமி, அனிதா ராதாகிருஷ்ணன், சொல்றேன் கட்டமைப்பு சொல்றேன். அதே மாதிரி நீங்க ஏடிஎம்கே எடுத்தாலும் இப்ப நீங்க விழுப்புரம் மாவட்டத்துக்குனா சி.வி. சண்முகம் அவர்களே, திண்டுக்கல் மாவட்டத்துக்குனா சீனிவாசன் அவர்களே, உதயகுமார் திருமங்கலம், இப்படி இருக்கிறாங்களே. இந்த மாதிரி கட்டமைப்பு நாம் தமிழர் கட்சியும் சேர்த்த சீமான் அவர்களும் திரு விஜய் அவர்களும் ஏற்படுத்தாது. குறிப்பிட்ட ஒரு ஜாரிஃபல் லிமிட்டுக்குள்ளதான் அவங்களுக்கு ஓட் ஷேர் நகரும் தவிர பெருவாரியான 234 தொகுதியிலும் அவரிடம் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கவும் முடியாது, அதிகார பகிர்வும் பண்ண முடியாது. மக்களுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? இன்னைக்கு இலவசங்களை நோக்கி பிஜேபியே தள்ளிவிட்ட ஒரு காலகட்டத்தை நோக்கி நம்ம நகர்ந்திருக்கிட்ட வேலையில நான் இலவசம் கொடுக்க மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் ஒரு டெஸ்ட் டியூப் பேபி மாதிரி தன்னுடைய வேட்பாளர்களை நிறுத்தி தோல்வியடை செய்யறது அரசியல்ல அவர் வேணா நினைக்கலாம். என்னன்னா, நான் அதிகாரத்தை இன்னும் 10 வருஷம் கழிச்சு கைப்பற்றுவேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர்கள் வேட்பாளர்கள் தன்னுடைய சொத்தையும் பணத்தையும் இழக்கிறது அவருக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸாக பார்க்கப்படுகிறது. ஒண்ணு. ரெண்டாவது, நாம் தமிழர் கட்சி எந்த இடத்திலையும் யாருக்குமே ஸ்பாயிலரா இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவர் கட்சியினுடைய ஓட்டை தாவேகாவை சேர்ந்த விஜயும் அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஓட்டை இப்ப 8% 2 பேர் வாங்கிட்டாங்க. 2 பேர் அரசு தேர்தல் கமிஷன்ல அங்கீகாரப்பட்ட கட்சியா மாறிட்டாங்களே. அடுத்த முறை 2 கட்சியுமே அங்கீகாரப்பட்ட கட்சியாக மாறிவிடும். ஏன்னா இவர்களிடம் இருக்கக்கூடிய பெருவாரியான ஓட் ஷேரை தாவேகா தான் பெறும். அது நிதர்சனமான உண்மை.
பாக்கி சார், இப்போ இந்த தென் தமிழ்நாட்டுல பார்க்க போனா இதனுடைய தாக்கம் ஓட்டு மாறுவதற்கான, குறிப்பிட்ட கட்சிக்கு போவதற்கான வாய்ப்பா காரணியா என்னன்னு இருக்கும்? இப்ப தேர்தல் வாக்குறுதியா, அல்லது நாம் தமிழ் கட்சியினுடைய சீமானுடைய ஸ்பீச்சா, அல்லது விவசாயி என்ற அடையாளமா, அல்லது ஆன்டி இன்குமென்சி அப்படின்ற பல விஷயங்கள் எடுத்துக்கிட்டாலுமே இரண்டாவதா அவங்கள்ட்ட இருக்கிறது என்னன்னா, புதிய கட்சிகளுக்கு வாய்ப்பு இருக்கும் பகுதியாக இந்த தென் மண்டலத்தை சொல்றாங்க. அப்படின்னா அங்க இருக்க மக்களுடைய மனநிலை என்ன, அவங்களுடைய தேவை என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? எனக்கு ஒரு வியப்பா இருக்கு. புதிய கட்சிகளுக்கு தென்மண்டலத்துல பொதுவாக இதுவரையில் கடந்த பல ஆண்டுகளாக புதுசாக தொடங்கப்பட்ட எந்த கட்சியும் தென்மண்டலத்தில் வெற்றி பெற்று எஸ்டாப்ளிஷ் பண்ண மாதிரி இல்லை. மத்திய தமிழகத்திலேயோ வட தமிழகத்திலேயோ இருந்து ஓரளவு கணிசமான வாக்குகளை பெற்ற வரலாறு தான் உண்டு. ஆனால் நாம் தமிழர் கட்சி ஒன்றிலேருந்து 2 சீட்டு கிடைக்கும் அப்படின்னு உங்க புள்ளி விவரம் சொல்லுது. ஆனா தமிழக வெற்றி கிடைக்கும், விஜயோடைய கட்சி ஒரு இடம் கிடைக்கும்னு சொல்லிருக்கு. இப்போ ஹோல் தமிழ்நாடு இதுவரையில் நம்ம பார்த்தா அத்தனை மண்டலங்கள்லையும் தென்மண்டலத்துல தான் தாவேகா கணக்கு தொடங்குது அப்படின்னு நீங்க உங்க இந்த கருத்து கணிப்பு சொல்லுது. அப்போ தென்மண்டலத்துல என்ன காரணியா இருக்க முடியும்? தென்மண்டலம்னு எடுத்துட்டீங்களா, பிரச்சனைகள் ஒரு காரணம், சாதி சமயம் மற்ற பிரச்சனைகள் இரண்டாவது, படித்தவர்கள் கன்னியாகுமரி மாதிரி திருநெல்வேலி போன்ற பகுதிகளில் இருக்காங்க, அவங்களுடைய ரெண்டாவது இது கடலோர பகுதிகள், தென் மீனவர்கள் பிரச்சனைகள், இதெல்லாம் தென் மண்டலத்தில் இருக்கு. இதெல்லாம் அடிப்படை காரணம். அவங்களுடைய தேவைகள், அபிலாஷைகள், விருப்பங்கள் பூர்த்தி செய்யப்பட்ட கட்சிக்கு ஆதரவும் இல்லாத கட்சிக்கு இல்லை என்கிற ஒரு சூழல். இப்போ உதாரணத்துக்கு நாகர்கோவில், கன்னியாகுமரி, பத்மநாபபுரம் மாதிரியான இடங்கள்ல பாஜகவுக்கு அதிகமான வாக்குகள் பாஜக எந்த கட்சியும் சாராமல் பிரபலமாகாத காலத்திலே இடங்களை பெற்றதுன்னு உங்களுக்கு தெரியும். வேலாயுதம் என்பவர் பெற்றார். அதுக்கு முன்னாடி பல ஆண்டுகளுக்கு முன்பு எம்ஜிஆர் இருந்த போதே இந்து முன்னணியை சேர்ந்த பாலச்சந்திரன் என்பவர் இதே நாகர்கோவில் என்று நினைக்க கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து பெற்றார். இது ஒரு பக்கம். ரெண்டாவது 2-3 சமுதாயம் அங்கே டாமினண்டா இருக்கு. நாடார் சமுதாயம், அப்புறம் தேவர் முக்குளத்தோர் சமுதாயம் இருக்கு. பட்டியல் இனத்தை அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் கிறிஸ்தவ சமுதாயம் கன்னியாகுமரி போன்ற பகுதிகளில் இருக்கு. மீனவர் சமுதாயம் மிக முக்கியமானது. இவங்கள்லாம் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு என்னமோ அதிமுக சாதகம் இருக்கு. ஏன்னா அவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் ஒரு முக்கியமான காரணிகளா இருக்கும். திமுக 18லேருந்து 20ன்னா ஒருவேளை அவங்களோட பணபலம், ஆட்சியாளர்கள் என்ற செல்வாக்கு அதன் அடிப்படையில் இருக்கான். இதுல நாம் தமிழருக்கு 2 சீட் கிடைக்கிறதுனா அதுல ஒரு சீட் அநேகமாக காரைக்குடியில கண்டெஸ்ட் பண்ற சீமானாக தான் இருப்பார். தேவைக்கா போட்டியிடுகிறது என்றால் எனக்கு புரியல. அது ஏன்னா விஜய் போன்ற ஸ்டார் கேண்டிடேட்ஸ் சென்னையிலையும் திருச்சி கிழக்கிலும் போட்டியிடும் போது அந்த தொகுதியில் தாவேகாக்கு எந்த இடமும் இந்த கருத்து கணிப்பில் தெரியல. இங்கே தென் மண்டலத்தில், தென் தமிழ்நாட்டில் 42 தொகுதிகளில் அந்த ஒரு இடம் தெரியுது, கணக்கு தொடங்குறாங்க அப்படின்றது தெரியுது. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒருவேளை இந்த கணக்கு அநேகமாக வெற்றி சரியாக அமைந்தால் இந்த 2 கட்சிகளுக்கும் ஏற்கனவே நாம் தமிழர் கட்சிக்கு மாநில கட்சி என்ற அங்கீகாரம் கிடைத்து விட்டது. தாவேகாவுக்கும் மாநில கட்சி என்ற அங்கீகாரம் கிடைக்கும். அது ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி ஒரு சூழல்ல. எனினும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் 2 வாரம் இருக்கு. அதற்குள்ள கள நிலவரம், களச்சூழல் எப்படி மாறுது, இவங்களோட பிரச்சாரங்கள் எந்த அளவுக்கு மாறுது, வேட்பாளர்களை பற்றி வாக்காளர்களுக்கு நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கு, இதெல்லாம் பொறுத்திரு பார்க்கலாம். இன்னும் ஒரு 2 வாரம் இருக்கு என்று பார்க்கலாம். வெங்கடேசன், இப்போ உங்கள்கிட்ட இந்த கேள்வி இருக்கு. நாடார்களுடைய கம்யூனிட்டியுடைய வாக்கு யாருக்கு? ஏன் அப்படின்னா காமராசர் பற்றி வரக்கூடிய செய்திகள், முதலமைச்சர் சமீபத்தில் பேசின இந்த காமராசருடைய மறைவுக்கு பிறகு அவருடைய உடல் அடக்கம் செய்யப்படுவதில் ஏற்பட்ட பிரச்சனை, எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்த கருத்து, முதலமைச்சர் தெரிவித்த கருத்து அப்படிங்கிறதும், கச்சத்தீவு பிரச்சனை அப்படிங்கிறதும், மீனவர்கள் எல்லை தாண்டி போய் மீன் பிடிச்சாங்க, அரெஸ்ட் பண்ணிச்சு, சிறைபிடிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற செய்திகள் குறைஞ்சிருக்கு. இப்ப நம்ம செய்திகள் வாரியாக பார்த்தோம்னாலே கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இப்பவும் குறைஞ்சிருக்கு. இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் இந்த தென் தமிழ்நாட்டுல, தென் மண்டலத்துல வாக்குகளாக மாறுச்சு அப்படின்னா அது திமுக ஆப்வியஸ்லி எதிராகத்தானே இருக்கும் அப்படின்ற பார்வை வைக்கலாமா? தமிழ்நாட்டுல 3 பேர் தெல்ல தெளிவா ஒரு விஷயத்த பொது வழியில சொல்லிட்டாங்க. ஒன்று வணிகர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய வெள்ளையனுடைய மகன் வணிகர்களுக்கு ஆதரவாக திமுக அரசாங்கம் இதுவரையும் செய்யாதனால நாங்கள் திமுக அரசாங்கம் ஓட்டு போட மாட்டோம், தேர்தலை புறக்கணிக்கிறோம், பொட்டவுல சொல்லிட்டாங்க.
ரெண்டாவது, மீனவ சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் கூட திமுக அரசாங்கம் வாய்ப்பு கொடுக்கல. போன வாட்டியும் வாய்ப்பு கொடுக்கல, இந்த வாட்டியும் வாய்ப்பு கொடுக்கல. இன்னொரு கேள்வி நான் சேர்த்து வச்சுறேன். காளியம்மாள் அதிமுக நினைச்சிருக்காங்க, அவங்களுடைய தாக்கம் எப்படி? ஆமாம், இந்த இதை சொன்னதுனால மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருமே திமுகவுக்கு நாங்க ஓட்டளிக்க மாட்டோம்னு தெள்ள தெளிவா பொதுவெளியே சொல்லிட்டாங்க. இப்ப காமராஜருக்கு நாங்க ஏசி போட்டு கொடுத்தோம்னு சொல்லி திருச்சி சிவா சொன்னது எவ்வளவு பெரிய விஷயமாச்சு. அப்புறம் அவர் மன்னிப்பு கேட்டு அப்படி சொன்னேன்னு பூசி முழுங்கினாலும் நாடார் சமுதாய மக்களிடம் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியது ஒண்ணு. ரெண்டாவது, முக்தார் போன்ற செய்தியாளர்கள்லாம் காமராஜை பற்றி பொதுவெளியில விமர்சித்து நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் வீதியில் இறங்கி போராடியும் முக்தார் மேல இந்த திமுக அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது திமுக அரசாங்கத்தின் மேல மிகப்பெரிய ஒரு கோபத்தை நாடார் சமுதாயத்துக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. அப்ப வணிகர்கள் சங்கம் தேர்தலை புறக்கணிக்கிறோம், திமுக ஆதரவா இருக்க மாட்டோம் கொடுக்குறாங்க. மீனவர்கள் எங்களுக்கு வாய்ப்பளிக்கவில்லை, எங்களுக்கு எங்க சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு தொடர்ந்து திமுக அரசாங்கம் புறக்கணிக்கிறதுனால நாங்க ஒட்டுமொத்தமா தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வாக்களிப்போம்னு அவங்களும் சொல்றாங்க. இந்த நாடார் பெல்ட்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே கடந்த அநீதியை திமுக தட்டி கேட்காமல் வேடிக்கை பார்க்கிற இந்த கோபத்தை ஒட்டுமொத்தமா கன்சாலேட்டா ஓட்டப்ப கன்வர்ஷனு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரும். பெரும்பான்மையான இருக்கக்கூடிய மீனவ சமுதாயத்தினுடைய வாக்கை திமுக இழப்பது மிகப்பெரிய ஒரு சோகம். பாகிஸ்தான், உங்கள்கிட்ட இந்த கேள்வி என்னன்னா, கனிமொழி அவர்கள் மாநில அரசியலுக்குள்ள வர விரும்பி விருப்ப மனு கொடுத்ததும் பேச்சுவார்த்தை நடந்ததும் அதிகாரப்பூர்வம் இல்லாத செய்திகளா இருந்தாலுமே அவங்க வர விரும்புறாங்க அப்படின்றது பத்திரிகை செய்தியாகவும் தகவல்களாகவும் நீங்களும் பார்த்திருப்பீங்க. ஆனா அவர்களுக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டது. அது தன்னுடைய தனையனுக்கு எதிரான ஒரு வியூகமாக இருக்குன்னு சொல்லி திமுக தலைமை நினைக்கிறது அப்படின்றதும், இப்போ நாடார் சமூகத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் தான் கனிமொழி அவர்கள் அந்த தொகுதியில நிற்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னா அவங்களுக்கு நீங்க சீட்டு கொடுக்கல அப்படின்னா நீங்க நாடார் சமூகத்தை பாருங்கன்னு சொல்லி ஒட்டுமொத்தமா ஒரு கேள்வி எழுது. பல காரணிகள் நாடார் சமூகத்துக்கு எதிராக திமுக அப்படின்றது கேள்விகள் எல்லாம் நிற்கும் போது எப்படி கம்யூனிட்டி வாக்க பெறுவாங்க? தூத்துக்குடியில் 2 முறை கனிமொழி எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்ட போது பிரதானமா அவர் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர் என்ற அடிப்படையில் அந்த தொகுதி தரப்பட்டது. காங்கிரஸ் கட்சியில பெரும்பாலான தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்களாம் நாடார்கள், இந்து நாடார்கள் இருக்காங்க, கிறிஸ்தவ நாடார்கள், அவங்க எல்லாமே தேசிய உணர்வோடு காமராஜர் பின்பற்றுபவர்களாக காங்கிரஸ்வாதிகளாக தான் இருப்பாங்க. அதனுடைய தாக்கம், அதனுடைய காங்கிரசினுடைய தாக்கத்தின் விளைவாக திமுக கிடைச்சிருக்கும். ஆனால் இந்த முறை தேர்தலில் உங்களுக்கு தான் தெரியும் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் எந்த அளவுக்கு உரசல் இருந்தது என்று தெரியும். இப்போ கூட கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகல. எந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சியினர் திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் என்பதெல்லாம் கேள்விக்குறி. அப்புறம் நான் விடுபட்ட ஒரு எனக்கு தோன்றிய சிந்தனை என்னன்னா, நரேந்திர மோடி ஆட்சி காலத்தில் தமிழகத்தை சேர்ந்த மீனவர் ஒரே ஒரு சம்பவத்தை தவிர இலங்கை கடற்படையால் கொல்லப்பட்டதில்லை. கைது செய்வது வேற விஷயம். கைது செய்வாங்க, ஒரு கோர்ட்ல ஆஜர் பண்ணுவாங்க, விடுவிச்சிருவாங்க, படகு கொடுத்துருவாங்க, முடிஞ்சு போச்சு. அதனால உயிரிழப்பு நடக்காதது இந்த 12 ஆண்டுகள்ல. ஸோ மீனவர்களுக்கும் எல்லைப்புற அந்த கடலோர மீனவர்கள் அத்தனை பேருக்குமே பாரதிய ஜனதா கட்சி நமக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பாக பாஜக ஆட்சி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய விளைவு என்ன என்றால், கன்னியாகுமரி பெல்ட்டில் ஏற்கனவே உங்களுக்கு அந்த ஹிந்து பெல்ட்னு சொல்லுவாங்கல்ல, அதனால பாஜகவுக்கு ஆதரவு இருக்கும். இப்போது விளவங்கூடல போன முறை காங்கிரஸ் வெற்றி பெற்ற விஜயதாரணி இப்போ பாஜக வேட்பாளராக இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பாஜக அதிமுக கூட்டணிக்கு சாதகமாக அமைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதுல இந்த இடத்துல தான் நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு இடம் கிடைக்குது. 2 இடம் கிடைக்குன்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர், அது தென் மாவட்டத்தை சேர்ந்த டாமினண்டா இருக்கிற சமுதாயத்தை சேர்ந்தவர். இதெல்லாம் அந்த பலன் கிடைக்கும். ஏன்னா நீண்ட காலம் அவர் அரசியல தனித்து போட்டு எடுக்கிறார். இந்த பலன் அவருக்கு சேருமே என்று பார்க்கிறேன். முதல் முறையாக தாவேகா கணக்கை திறக்கிறது என்று புரிந்து கொள்ளலாம். உங்கள்கிட்ட இந்த கேள்வி என்னன்னா, தாவேகா தமிழகத்துல பெரிய தாக்கத்தை ஏற்படுது அப்படின்னா கிறிஸ்டியானிட்டி வாக்குகளும் அங்க நிறைய இருக்கு இல்லையா? அப்ப விஜய் அவர்களுக்கான வாக்குகள் யாருக்கு அப்படிங்கிறது அப்ப அவர் களத்திலேயே இல்லையா, அவர் பேச்சே நம்ம பேசலையா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இல்ல, மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருமே
விஜயனுடைய மதத்தை சேர்ந்தவர்கள் தான், மாற்ற இல்லை. அதாவது அவர் வந்து கன்னியாகுமரிக்குள்ள விஜய் நுழைஞ்சிட்டாருன்னா தன்னை ஜோசப் விஜய் தான் அவருக்கு வந்து காட்டிப்பார். அவர் கன்னியாகுமரி மாவட்டத்தை விட்டு வெளியில வந்துட்டாருன்னா குங்குமத்தை அழிச்சிட்டு நான் வெறும் விஜய் அப்படின்னு சொல்றாரு தான் அவர். ஏன்னா அவருக்கு இது பச்சோந்தி அரசியல்வாதியா தான் அவர் நம்ம பாக்குறோம். பட் அன்பார்ச்சுனேட்டா அங்க என்ன ஒரு இஷ்யூனா, எல்லாரும் நடிகர்களை ரசிப்பார்கள் கன்னியாகுமரி மாவட்டம், படித்த மாவட்டத்தில். ஆனால் தன்னுடைய சர்ச்சில் இருக்கக்கூடிய பேராயர் என்ன சொல்றாரோ அதுதான் கேட்பாங்க. அது விஜய்க்கு புரியணும். எப்படின்னா, இப்ப எப்படி வந்து இஸ்லாமிய சகோதரர்கள் இமாம் வந்து மசூதியில போய் இமாம் என்ன சொல்றாரோ அதை பற்றி நடக்கிறாங்களோ, அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய தேவாலயங்கள் இருக்கக்கூடிய பேராயர்கள் மாஸ்க் அன்னைக்கு சண்டே அன்னைக்கு கூடி இவருக்கு தான் ஓட்டளிக்குன்னா அவருக்கு தான் ஓட்டளிப்பாங்க. அவர் வந்து விஜய் வந்து பெரிய நடிகர், விஜய் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர், அவருக்கு தான் ஓட்டளிக்கனா மாறவே மாட்டாங்க. ஏன்னா நீங்க நடிகர்ன்ற ஒரு வெளிச்சமோ மதன்ற ஒரு கட்டமைப்புக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து எது பின்னாடி நிற்பாங்கன்னா சர்ச்சு ஃபாதர் பின்னாடி தான் நிற்பாங்க. சோ மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி இவங்க ஒரு கட்டமைப்பை தான் ஏற்படுத்த முடியும். தவிர அது மட்டும் இல்லாமல் வந்து இஸ்லாமியருக்கு எதிராக வந்து மோடி செயல்படுகிறாரு, கிறிஸ்தவருக்கு எதிராக செயல்படுகிறாருன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். யாரு? மனோ தங்கராஜ், பால்வளத்துறை அமைச்சர். இதை சொல்லியே அவர் இன்னைக்கு வாய்ப்பே இழந்துட்டார். அவர் மலைக்கல்லன்றாங்க. அவர் வந்து புனைப்பெயர் வச்சு ஒட்டுமொத்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குவாரிய சுரண்டி எதுவுமே கேரளால போட்டாரு. அவர் பேரே மலைக்கல்லன் வச்சிருக்காங்க. எதுக்கு இங்க குறிப்பிட்டு சொல்ல விரும்புறேன்னா, மதமா ரசிகர்களுடைய அந்த புகழ் வெளிச்சமா பாத்தீங்கன்னா மதம் தான் முன்னாடி அங்க நிற்கும். எப்படி வந்து சிறுபான்மையர் வந்து ஓட்டுக்களை வந்து திமுக கன்வென்ஷன் ஆகுதுன்னா, அங்க இருக்கக்கூடிய பேராயர்களும் அங்க இருக்கக்கூடிய இமாம் அவர்களையும் நேரடியாக சந்திச்சு தன் ஆதரவை கேட்டு அதன் மூலம் தான் அவங்க வாக்கு பெறுறாங்க. அப்ப மிகப்பெரிய லெவல்ல படித்த மாவட்டமா கன்னியாகுமரி மாவட்டம் 100% கல்லூரி பெற்ற மாவட்டமா இருந்தாலும் அது பெரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோட்டை. போன வாட்டி நம்ம 303 சீட்டு வென்றெடுத்தோம் நகர்ப்புற ஊராட்சி எலெக்ஷன்ல. அதுல 80% ஓட்டு நம்ம எந்த மாவட்டத்தில் வென்றெடுத்தோம்னா கன்னியாகுமரி மாவட்டம் தான் வென்றெடுத்தோம். மிகப்பெரிய ஒரு பலம் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கு. இப்போ பொன்னார் அவர்கள் கூட கன்னியாகுமரி மாவட்டத்துல எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இது எதுக்கு இங்க காந்தி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க? இது எதுக்கு இங்க சொல்ல விரும்புறேன்னா, அங்க வந்து 2 மதத்தின் இடையே இருக்கிறப்பையும் அதிகமாக மக்கள் தொகையாக இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு புது செய்தி சொல்லி விரும்புறேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்துக்கள் தான் மைனாரிட்டி. இது நிறைய பேருக்கு இந்த செய்தி தெரியுமான்னு தெரியல. இந்துக்கள் தான் மைனாரிட்டி அங்க. அப்படியே இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய மக்கள்ல ஒரு நல்லாட்சி வரணுன்றதுக்காக தொடர்ந்து நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுனால மிகப்பெரிய லெவல்ல ஏடிஎம்கே அங்க கூட்டு சேர்ந்ததுனால பெரிய இம்பாக்டா நம்ம ஜெயிப்போம். ஒண்ணு. ரெண்டாவது வந்து நாம் தமிழர்கள் கட்சி வந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு திரு சீமான் அவர்கள் பொதுவெளியில் அவரே சொல்லிட்டார், நான் பனை ஏறி நாடான்னு சொல்றதுல பெருமைப்படுறேன், நான் ஒன்னும் மலையை கொள்ளையடிச்சு நான் பண்ணலன்னு சொன்னாலும் அவர் வந்து அந்த ஒத்த வரியோட நிப்பாட்டிட்டாரு. தவிர அந்த சமுதாயம் சார்ந்த எந்த முன்னெடுப்பும் அவர் செய்யாதனால அந்த சமுதாய சாயல் அவர் மேல விழுந்து அது ஓட்டா கன்வெர்ட் ஆகும் நான் நம்பல. சரி, இப்போ மண்டலம் வாரியாக ஸ்பெக்ட்ரம் தமிழ் நடத்திய கருத்து கணிப்புல தென் தமிழ்நாட்டு தென் மண்டலத்துல கிட்டத்தட்ட 22 to 25 தொகுதிகள் அதிமுகவுக்கு ஆதரவாகவும், திமுக 18 to 20 தொகுதிகள் அப்படின்ற மாதிரியும், நாம் தமிழர் கட்சியிலும் 1 to 2 தொகுதிகளுக்கு முன்னணி இருப்பதற்கான வாய்ப்புகள், வெல்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும், தாவேகா ஒரு தொகுதியை கணக்கை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் இந்த இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம். இது எல்லாத்துக்கும் மேல 5 வருடத்துல திமுக ஆட்சியில இருக்கக்கூடிய ஆன்டி இன்குமென்சி, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியதா அப்படின்ற விஷயங்கள், கூட்டணி கட்சிகளே திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுமா அப்படின்ற கேள்வி, 25 கட்சிகள் இணைந்திருந்து ஒரு மெகா கூட்டணி அப்படின்ற விஷயங்கள் திமுகவுக்கு விமர்சனங்களாக முன்வைக்கப்பட்டாலும், அதிமுக பாஜக 2 கட்சிகளுடைய வாக்குகளை சேர்த்தாலுமே பாருங்க ரிசல்ட் அப்படின்னு சொல்லி கடந்த தேர்தலில் இருந்த ரிசல்ட்டையும் இந்த தேர்தலில் வைக்கிறாங்க. இதை தாண்டி மத்திய அரசோட மாநில அரசு ஒன்றி இருந்தால் திட்டங்களை பெறுவதில், அதாவது பணங்களை உதவிகளை பெறுவதில், நிதிகளை பெறுவதில் எந்த வித சுணக்கமும் இருக்காது அப்படின்ற ஒரு பெரிய கிளாரிட்டி அப்படின்றத திமுக கொடுத்திருக்கு. ஏன் அப்படின்னா, கடன், தமிழகத்தினுடைய கடன் அப்படிங்கிறது 10 லட்சத்துல இருந்து 11 லட்சமா கடந்து அதிகப்படியா போயிட்டு இருக்கு. இலவசங்களை மக்களுக்கு கொடுத்தாகணும் விரும்புறாங்க அப்படின்றதையும் தாண்டி தமிழக அரசு கடன் வாங்குவதை எந்த தமிழக குடிமகனும் விரும்பல அப்படிங்கிறதும் பல காரணங்களா இருக்கு. இது எல்லாமே கருத்து கணிப்பினுடைய முடிவுகள் தான். இன்றைய நிலவரப்படி ஸ்பெக்ட்ரம் தமிழ் நடத்திய கருத்து கணிப்பினுடைய முடிவுகள் தான். இது அடுத்து வரும் நாட்களில் செய்யக்கூடிய பிரச்சாரங்கள், இன்னும் மாறக்கூடிய காரணிகள் மூலியமாக இது மாறுவதற்கான வாய்ப்பு யாருக்கு சாதகமாக வேணாலும் மாறலாம். ஒட்டுமொத்தமாக அதிமுக 234 தொகுதிகளையுமே கிட்டத்தட்ட
கிட்டத்தட்ட ஒரு 38% 41% வாக்குகளை பெற்று 135 140 தொகுதிகளை வெல்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது பிரகாசமா இருக்கு அப்படின்னு இந்த கருத்து கணிப்பு முடிவுகளும் திமுக 90-95% அடிப்படையில 34-37% பெறுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் இருக்கு. நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட 1-3 தொகுதிகள் முன்னணியோ அல்லது வெற்றியை நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகளும், ஓட்டு சதவீதம் அப்படின்னு பார்க்கும்போது 6-8% பெறுவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கு. தமிழகத்தின் மாற்று நாங்க தான், திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி என்று சொல்லப்பட்ட விஜய் அவர்கள் 1-2 தொகுதிகள் முன்னணியோ அல்லது வெற்றியோ நெருங்குவதற்கான வாய்ப்புகள் அப்படின்னும், வாக்கு சதவீதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5-9% அப்படின்ற மாதிரியும் கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிஞ்சிருக்கு. இதை தாண்டி மற்றவை 0-2 இடங்களோ அல்லது 2-3% இருப்பதற்கான வாய்ப்புகள். இது மற்ற எல்லாருமே இந்த 6 முனை போட்டி சொல்றாங்களே அவங்க எல்லாருமே இந்த லிஸ்ட்ல தான் வர்றாங்க. இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் நாங்கள் எடுத்துக்கொண்ட சாம்பிள்ஸ் மூலியமாக கொடுக்கப்பட்ட விஷயங்கள் தான். கலந்து கொண்டு இந்த 5 மண்டலங்களையுமே பிரித்து தங்களுடைய கருத்துக்களை இன்னும் நுணுக்கமாக வைத்த மூத்த பத்திரிகையாளர் பார்க்கியவர்களுக்கும் அரசியல் விமர்சகர் வெங்கடேசன் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. இணைந்த நீங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோடு நன்றி நேயர்களே.